உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தேர்தல் புறக்கணிப்பு என்று ஒரு கட்சி அறிவித்த பிறகு, இந்த தேர்தலை நாங்கள் பகிஷ்கரிக்கிறோம் என்று அறிவித்த பிறகு, அந்த கட்சியினுடைய வாக்குகள், அந்த தொண்டர்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே புறக்கணிப்பாகவே இருந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புறக்கணிப்பு அறிவிப்பை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள், அதிமுக தொண்டர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அங்கு பதிவான வாக்கு சதவீதம் நமக்கு உணர்த்துகிறது. 2026 குறித்து இப்போதே நாம் தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் கூட்டணி கணக்குகள் மாறப்போகின்றனவா, அப்படியே இருக்க போகின்றன. உங்க பார்வையில் மாறுமா, அப்படியே இருக்கு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இப்போதைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தக்க வைத்துக் கொள்ளுமானால் நிச்சயமாக அது வலிமையான அணியாக 2026 தேர்தலிலும் பார்க்கப்படும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று விரும்புகிற மக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 35% உயரும். இப்போது 28 விஜயின் வரவின் மூலம் 35% உயரும். ஒரு 7% கொடுக்குறீங்களா? 7 என்பது நான் குறைந்தபட்ச அளவாக கொடுப்பது. ஓகே. அவர் சீமானுடன் கூட்டணி அமைத்தால் கிட்டத்தட்ட 18 அல்லது 20% வாக்குகளை கூட அவர் பெறக்கூடிய வாய்ப்பு. 2 பேரும் சேர்ந்து சொல்றேன். 2 பேரும் சேர்ந்தார். அண்மையில் திரு எடப்பாடி பழனிசாமியை மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் சந்தித்த போது கூட சில பேர் அவரிடம் யோசனை கூறியிருக்கிறார்கள். சீமானை சேர்த்துக் கொள்ளலாம், என்ன நிறைய ஓட்டு வாங்குறாரு, சீமான் வர தயாரா இல்லையா, எடப்பாடி காத்துட்டு தான் இருக்காரு, விட்டா நீலாங்கரைக்கு அவர் வீட்டுக்கே அவர் போயிடுவாரு. திமுக அணியில் இடதுசாரிகளும் காங்கிரசும் நீடிக்கிற வரை அதிமுக மைனாரிட்டி ஓட்டு வாங்க முடியாது. என்டிஏ அலைன்ஸ்குள்ளார அதிமுக போகவே போவாது சார். ஆனால் டெல்லி பிஜேபிக்கு அதிமுகவோடு இணங்கி போலான்னு 26ல ஏதேனும் திட்டம் இருக்கா சார்? எனக்கு தெரிந்து இல்லை. அதுதான் நான் சொன்னேன், அண்ணாமலை அவர்கள் நீடிக்கிற வரை அதற்கான வாய்ப்பு இல்லை. இந்தியா முழுமைக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல் மொத்தம் 13 நடந்தது. 13இல் 10 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2இல் பிஜேபி, ஒரு சுயேட்சை. அப்படின்னு பார்க்கும்போது தலை தப்பி இருக்கு பிஜேபி. இந்த முறை ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறதே தலை தப்பி இருக்கு போல தெரியுது. மக்கள் முழுமையாக அவர்களை புறக்கணிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாங்க. பட் ஏதோ ஒரு காத்து அவங்களுக்கு வீசி இந்த இடத்துல போய் உட்காந்துட்டாங்க போல தெரியுது சார். இது அல்ப திருப்தி என்று நான் சொல்லுவேன். காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்ப திருப்தி. மோடி வந்து உட்கார்ந்ததை இவர்களால் ஜீரணிக்க முடியல. 243 வந்த பிறகும் இவங்க என்ன நினைச்சாங்க, கஷ்டம், மோடிக்கு கஷ்டம், நாயுடு பயங்கர நெருக்கடி கொடுப்பாரு, நிதிஷ் பயங்கர நெருக்கடி கொடுப்பாரு, இவங்களா ஒரு பில்டப் கொடுத்தாங்க. நாயுடும் நிதிஷும் சேர்ந்து ஆட்டம் காட்ட போறாங்க, மந்திரி சபையே இதுவாக போகுது, துணை பிரதமர் கேட்கிறாங்க, ஒரு கட்டுக்கடையும் எடுபடல. ஆதன்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். விக்கிரவாண்டி ரிசல்ட் திமுகவுக்கு மேலும் ஒரு வெற்றியை, தொடர்ச்சியான வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுல பாமக ஒரு 56,000 வாக்குகள் வாங்கி டெபாசிட்டை தக்க வைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகள், 1% கூட வந்தாலும் டெபாசிட்டை இழந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட்டை? இந்த ரிசல்ட் அப்படியே 2026லையும் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு முன் ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொண்டு பேசுவது சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பிரதான எதிர்க்கட்சியான அந்த தொகுதியில் ஏற்கனவே ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தது. புறக்கணித்ததற்கு அவர்கள் கூறிய காரணங்களில் பல ஏற்கக்கூடியவை என்றாலும் அந்த புறக்கணித்த முடிவு சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. தேர்தல் புறக்கணிப்பு என்று ஒரு கட்சி அறிவித்த பிறகு, இந்த தேர்தலை நாங்கள் பகிஷ்கரிக்கிறோம் என்று அறிவித்த பிறகு, அந்த கட்சியினுடைய வாக்குகள், அந்த தொண்டர்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே புறக்கணிப்பாகவே இருந்திருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புறக்கணிப்பு அறிவிப்பை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள், அதிமுக தொண்டர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அங்கு பதிவான வாக்கு சதவீதம் நமக்கு உணர்த்துகிறது. 82% வாக்குகள் சென்ற முறையை விட மிக கூடுதலாக, அதிகபட்சமாக அங்கே பதிவாகி இருக்கிறது. எப்போதுமே இடைத்தேர்தலில் வாரி இறைக்கப்படுகிற பணம், பரிசு பொருட்கள் காரணமாக வாக்கு சதவீதம் அண்மை காலமாக கூடி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வெற்றி என்பது அத்தனை அமைச்சர்களும் அங்கே முகாமிட்டு, ஓட்டுக்கு பணம் என்பது தாராளமாக கொடுக்கப்பட்டு, பெரும்பகுதி வாக்காளர்களுக்கு தரப்பட்டு,
அதே போல பரிசு பொருட்களும் தரப்பட்டு ஈட்டிய வெற்றி என்பது ஆளுங்கட்சிக்கு பெருமைக்குரிய வெற்றி அல்ல. அதே சமயம் ஆட்சிக்கு சாதகமான அம்சங்கள் இந்த தேர்தலிலோ அல்லது பொதுவாகவோ இப்போது காணப்படுகிறதா என்று கேட்டால் காணப்படுகிறது என்பதுதான் என்னுடைய பதில். குறிப்பாக மகளிருக்கு அளிக்கப்படுகிற இலவச பேருந்துகள், அதே போல 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்பது, இவையெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அம்சங்களாக இந்த ஆட்சிக்கு வலு சேர்த்திருக்கின்றன. நெகட்டிவ் அம்சங்களும் நிறைய இருக்கின்றன எதிரே. சட்டம் ஒழுங்கு சீர்கேடில் தொடங்கி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அட்டகாசம் வரை, அதே போல நேரடியாக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் உபபொருட்கள் பால் விலை உயர்வு, அதே போல பல்வேறு பிரச்சனைகள், இவையெல்லாம் மக்களை நேரடியாக தாக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி தாக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் பலவீனமாகவும் பிரிந்தும் இருக்கின்ற காரணத்தால் ஆளுங்கட்சி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. அப்படியே இந்த வெற்றி 2026 தொடருமா என்கிற உங்கள் கேள்வியை நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். 2026 குறித்து இப்போதே நாம் தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் கூட்டணி கணக்குகள் மாறப்போகின்றனவா, அப்படியே இருக்க போகின்றன. உங்க பார்வையில மாறுமா, அப்படியே இருக்க? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இப்போதைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தக்க வைத்துக் கொள்ளுமானால் நிச்சயமாக அது வலிமையான அணியாக 2026 தேர்தலிலும் பார்க்கப்படும். ஆனால் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. நடிகர் விஜய் தலைமையிலான ஒரு கட்சி அந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இப்போதே கூட நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், இப்போதே கிட்டத்தட்ட 28% வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் என்ற முடிவை நாடாளுமன்ற தேர்தல்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 18% வாக்காளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும், சுமார் 10% வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். விஜய் 2 பேரையும் எதிர்த்துதான் அரசியலுக்கு வருகிறார். அவர் இல்லை இல்லை என்று சில பேர் யூகிப்பது போல ஒரு பக்கம் சாய்ந்தால் அவர் பலத்த அடி வாங்குவார். முதல் தேர்தலிலேயே தோல்வியை சந்திப்பார் என்றால் அவரது ரசிகர்களின் கனவான அந்த முதலமைச்சர் கனவு நொறுங்கி போய்விடும். இப்போதே அவர் சீமானுடன் கைகோர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது விடுதலை சிறுத்தைகள் மாதிரி 1-2 கட்சிகள் அவர் பக்கம் பார்வையை திருப்பலாம். அது திமுக கூட்டணியில் அவர்களுக்கு அதிருப்தி உருவானால். ஆகவே என்ன நெருக்கடி ஏற்படும் என்று நான் பார்க்கிறேன் என்றால், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று விரும்புகிற மக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 35% உயரும். இப்போது 28 இருப்பது விஜயின் வரவின் மூலம் 35% உயரும். ஒரு 7% கொடுக்குறீங்களா? 7 என்பது நான் குறைந்தபட்ச அளவாக கொடுப்பது. ஓகே. அவர் சீமானுடன் கூட்டணி அமைத்தால் கிட்டத்தட்ட 18 அல்லது 20% வாக்குகளை கூட அவர் பெறக்கூடிய வாய்ப்பு. 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்தால் ஆனால் சேருவதற்கு இடைஞ்சல்கள் இருக்கின்றன, சிக்கல்கள் இருக்கின்றன. முதல் சிக்கல் யார் பெரிய கட்சி என்பதுதான். அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது சீமானா விஜயா என்பதுதான் முதல் சிக்கல். இல்ல, இது எல்லாவற்றிலுமே ரொம்ப கை மேலோங்கி இருப்பது திமுகவுக்கு தான், அப்படித்தானே சொல்லலாம்? நான் நிச்சயமாக, ஆனால் அதைதான் நான் சொல்ல வரேன். ஆனால் அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? திமுக அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் 2026 தேர்தலில் கூட்டணியை சேர்க்க விரும்புகிற கட்சிகளிடம் நெருக்கடியை சந்திக்கும். அவர்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நெருடல் ஏற்படுகிறது என்று வையுங்கள். ஒரு பக்கம் விஜய் இருக்கிறார், இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன. ஆனால் அதிமுகவின் கதவுகளை நோக்கி தான் திரும்ப போவதில்லை என்று திரு சீமான் இப்போதே தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதுல நான் என்ன பக்கமும் போக மாட்டேன், என்னுடைய நிலையில நான் உறுதியா தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தா கூட அதிமுகவுக்கு கொஞ்சம் கௌரவமாவது இருந்திருக்கும். 2 பேரும் ஊழல் பேர் வழிகள், நான் ஏன் ஊழலோடு கைகோர்க்க போகிறேன் என்று சீமான் முகத்தில் அறைந்தது போல பதில் கூறிவிட்டார் அதிமுகவுக்கு. திமுகவுத்தான் அவர் தான் கடுமையாக மோதி கொண்டிருக்கிறார்களே. அதே அந்த பாயிண்டோடைய சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். திமுகவை ஆட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக திரு சீமான் விமர்சிப்பதை நான் ஏற்பேன். ஆனால் கலைஞரை பற்றி அவருடைய தரக்குறைவான அந்த பாடலை அவர் ரசித்ததும் கொண்டாடுவதும் அவருடைய ரசனை குறைவை காட்டுகிறது என்று நான் பார்க்கிறேன். ஆக அது ஒரு விமர்சனம். ஆகவே திமுகவுக்கும் சீமானுக்கும் காம்ப்ரமைஸ் என்ற மீட்டிங் பாயிண்டே கிடையாது. அதிமுகவோடு இருக்கிறதா என்று அதிமுக ஆவலாக எதிர்பார்த்தது. அண்மையில் திரு எடப்பாடி பழனிசாமியை மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் சந்தித்த போது கூட சில பேர் அவரிடம் யோசனை கூறியிருக்கிறார்கள். வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது பரவலான கருத்து.
சில பேர் என்ன சொல்லி இருக்கிறார்கள், சீமானை சேர்த்துக் கொள்ளலாம், என்ன நிறைய ஓட்டு வாங்குறாரு. சீமான் வர தயாரா இல்லையா? எடப்பாடி காத்துட்டு தான் இருக்காரு. விட்டா நீலாங்கரைக்கு அவர் வீட்டுக்கே அவர் போயிடுவாரு. ஆனால் போவார் அவர் சிஎம் வேட்பாளர் இருக்கட்டும், அத்தனை பிரதிநிதிகளை அனுப்புறாரு. ஒரு பெரிய கட்சி பிரதிநிதிகளை அனுப்பியவர்கள் தானே இவர்கள். ஆமா, வீடு வீடாக அனுப்பியவர்கள் தானே சார். எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க சார். திமுகவுல உதவி எல்லா கட்சியும் அனுப்புறாங்களா? இருங்க, நானும் அதுல ஒண்ணும் தவறுன்னு சொல்லல சார். நீங்கள் ஏன் அதை கிண்டலாக எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? செல்வி ஜெயலலிதாவே மறுமலர்ச்சி திமுக ஆபீஸ் போயிருக்காங்க. அதனால என்ன அது தவறா? நான் சொல்றது அந்த அளவு நீங்க காஞ்சி போயிருக்கீங்கன்ற. மறுமலர்ச்சி திமுக ஆபீஸுக்கு போனாங்க, என்ன அது கர்த்தசி விசிட் கூப்பிடுவாங்க. தமிழ்நாட்டின் இன்னைக்கு பிரதான கட்சி திமுக, பெரிய கட்சி திமுக. ரெண்டாவது அதிமுக தான். ரெண்டாவது அதிமுக தான். ஆமா, அதிமுக தான். ஆமா, சட்டசபையில எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு? அது எப்ப பிரதான எதிர்க்கட்சி தலைவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தான். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? எத்தனை சீட்ல 3வது இடத்துக்கு போனாரு? 23% வாங்கியிருக்காங்க சார். அவங்க இருங்க, 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது அதிமுக இதுக்கு முன்னாடி எப்பயாவது இழந்திருக்கிறதா? எப்போதாவது இழந்திருக்கிறதா? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் அவர் பெரிய ஆக பிறந்த தலைவர்ன்றீங்களே, ஆகச்சிறந்த தலைவர் தலைமை. தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுக வர்சஸ் அதிமுகன்னு நான் சொல்றேன். அந்த நிலை மாறக்கூடிய நிலைமை நெருங்கி கொண்டிருக்கிறது. யார் முந்தி வர்றது சொல்லுங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். 35% அதிமுக அதெல்லாம் ஒண்ணு சேராத எப்படி பொருந்தா அணிகள் மாதிரி, பொருந்தா கூட்டணிகள் மாதிரி சார். பொருந்தா கூட்டணி சார். நீங்கள் 2 பேரும் வேண்டாம் என்று கருதுபவர்கள் 35% என்றால் அது கிட்டத்தட்ட திமுகவுக்கு சமமான வாக்கு, அதிமுகவை விட அதிகமான வாக்கு. சரி, அதிமுகவுக்கு 35 தலைகளினால இனிமே வராது. வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும், பிரிந்தவர்கள் இணைய வேண்டும். அதுக்குதான் 6 மந்திரிகள் போய் சொல்லி அவர் காதுல எவ்வளவோ போதனைகள் சொல்லி அது எடுபடவில்லையே. 6 பேர் பார்த்து சொல்றாங்களே, மன்றாடுகிறார்களே. டெபாசிட் பறி கொடுத்திருக்கிறோம் 7 தொகுதிகளில். சவுத்துல நம்ம நிமிரவே முடியாது போல இருக்கு. பிரிந்தவர்கள் சேர வேண்டும் 6 முன்னாள் மந்திரிகள் போய் சொல்லி அதை மறுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. சரி, ஆனால் இங்க தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. சசிகலா இப்ப ஒரு பயணம் ஒண்ணு போறாங்க மறுபடியும். ஆமா, இவங்களுக்கு சேரணும்னு எண்ணம் இருந்தால் இவர்களே யாரு சேர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி பயணம் போகிறார் அவர். அதிமுகவை ஒன்றுபடுத்துகிற முயற்சியை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்களே தவிர எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்களா? அதிமுக இப்போது கொள்ளையர்களின் பிடியில் சிக்கியுள்ளது, இல்ல சுயநலமைகளின் பிடியில் சிக்கியுள்ளது அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? அவங்க இப்போதும் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவேன், அம்மாவின் ஆட்சியை அமைப்பேன்னு தான் போறாங்க. இந்த முயற்சி நிறைவேறுமா நிறைவேறாதான்றது பிறகு. ஏனென்றால் இவர் உறுதியாக இருக்கிறார், தன்னுடைய இடத்தை விட்டுவிடக்கூடாது. அதிமுகவின் நலன்களை பற்றி சிந்திப்பதை விட தனது இருக்கையை பற்றி அதிகமாக சிந்திக்கிறார். அதுதான் முக்கியமாக. தனியா ஒரு 6 பேர் போய் பேசிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கும் இந்த எண்ணப்பாடு தான் இருக்கா என்ன? நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இல்ல, அந்த எண்ணப்பாடு அவர்களிடம் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. அவர்கள் சொல்லுவது அவங்க எல்லாரும் ஒன்றிணையணும், நீங்க தான் தலைவர், நீங்க தான் முதலமைச்சர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆமா, சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அவர் அதை கேட்கவில்லை. இனிமேல் அந்த முயற்சியை இவர்கள் தொடரப்போகிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் என்னிடம் பேசுகிற அதிமுக நண்பர்கள் தென் மாவட்டத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவர்கள், டிடிவி தனி கட்சி நடத்துகிறார், எப்படி வருவார் என்று நான் சிலரிடம் கேட்கிறேன். கூட்டணி வையுங்கள், டிடிவியோடு கூட்டணி வையுங்கள், ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக் கொண்டால் என்ன நன்மைன்னு அடுத்த கேள்வி வரும். அதற்கான தேவை இல்லைன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. தேவை இல்லை என்று நினைத்ததால் தான் ராமநாதபுரத்தில் அதிமுக சுயேட்சை வேட்பாளரை விட பின்னுக்கு போனது. தேனியில் டெபாசிட்டை பறிகொடுத்தது, திருநெல்வேலியில் டெபாசிட்டை பறிகொடுத்தது. இந்த யோசனையின் காரணமாக தான். அதற்கு காரணம் என்ன? முக்குலத்தோர் சமூகத்தினர் தங்கள் தலைவர்களாக கருதப்பட்டவர்களை எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிவிட்டார் என்று சமூக ரீதியாக அவர்கள் கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். இது ஒரு அதிருப்தி. ஏற்கனவே பழைய அதிருப்தி ஒன்று இருக்கிறது. 10.5% இடஒதுக்கீட்டை அவசரமாக வன்னியர்களுக்கு மட்டும் இவர் தூக்கி கொடுத்தார். மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தேவர் சமூகத்தினர் இது எப்படி ஒரு சமூகத்துக்கு மட்டும் அவர் தரலாம் என்ற அதிருப்திக்கு ஆளானார்கள். முத்திரையர்கள் அதிருப்திக்கு ஆளானார்கள். அதுவும் தேர்தலுக்கு கூடுதலான காரணமாக. இதெல்லாம் அந்த இடஒதுக்கீடு, அந்த சீர்பரம்பினர் அதிருப்தியானது, இதெல்லாம் உண்மையாவே அதிமுகன்ற ஒரு அதிருப்தி இருக்கதான் செய்யுது. முக்குளத்தோர் சார்ந்த தலைவர்கள், முக்குளத்தோர் மக்களுக்கு புரட்சி செய்த தலைவர்கள்னு திரு ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ டிடிவி தினகரனுக்காவது ஒரு செல்வாக்கு இருக்கு. அவர் ஒரு தனி கட்சி நடத்தும் அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவர். ஆனால் ஓபிஎஸ் எந்த இடத்துல அந்த சமூக மக்களுக்கு உண்மையாக நின்றுருக்காருன்னு அந்த மக்களே பதிவு செய்யறாங்க சார். பல இடத்துல எங்களுக்கு அவர் என்ன செஞ்சு, நீங்கள் பார்த்த மக்கள் அப்படி பதிவு செய்திருக்கலாம். நானும் தேர்தல் சமயத்தில் போய் வாக்காளர் கூட
போன 10 இருங்க, பேரு. நான் சொல்றேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க கேள்வி முடிச்சிட்டீங்க. நீங்கள் பார்த்தவர்கள் அப்படி கருத்து தெரிவித்திருக்கலாம். அவர்கள் மத்தியில் என்ன இருக்கு தெரியுமா? சின்னம்மா அவர்கள் செல்வி ஜெயலலிதா பக்கத்தில் இருந்த காரணத்தினால்தான் தேவருக்கு அந்த தங்க கவசம் என்பதை வலியுறுத்தி அவர் பெற்று தந்தார், வாதாடினார், நம்முடைய சமூகத்தின் பிரதிநிதி அவர் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஓபிஎஸ் 2 முறை முதலமைச்சரானார். அதை அந்த அம்மா அந்த சமூகத்திற்கு அந்த வாய்ப்பை அளித்தார். யாரு? செல்வி ஜெயலலிதா. எடப்பாடிக்கு வாய்ப்பளித்தவர் சசிகலா, ஓபிஎஸ்க்கு வாய்ப்பளித்தவர் செல்வி ஜெயலலிதா. இதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு, நான் என்ன சொல்றேன், பரிவுணர்ச்சி, வலிமையான தலைவர்கள்னு நான் சித்தரிக்கல, பரிவுணர்ச்சி இருக்கிறது, அவர்கள் நன்றி உணர்ச்சி இருக்கிறது. அந்த மக்களுக்கு அந்த பரிவுணர்ச்சி இருந்ததாக நீங்க சொல்றீங்க. இருக்கிறதுனாலதான் அதிமுக 3வது இடம் போச்சுன்ற. ஓபிஎஸ் கூட உட்கார்ந்து இருந்த வைத்திலிங்கம் எங்க சார் ஆப்சென்ட் ஆயிடுச்சு சார்? இப்ப ஆள் இல்ல சார். அவர் எங்க இருக்காருன்னு நீங்கள் வந்து ஜேசிடி பிரபாகரும் புகழேந்தியும் தனியா ஒரு ட்ராக்ல பிரஸ் மீட். அதுதான் நான் சொல்றேன். மருது அழகராஜ் அவரு ஒரு தனி ட்ராக்ல பிரஸ் மீட். கேட்டதனால நான் சொல்றேன். எல்லாம் ஆளாளுக்கு பிரிஞ்சு நீங்க கேட்டதனால நான் சொல்றேன். திரு வைத்திலிங்கம் ஏன் ஆப்சென்ட் ஆயிருக்காரு தெரியுமா? இந்த ஒற்றுமை முயற்சியில ஏதாவது அடுத்த கட்டம் வருதான்னு பார்க்கலான்னு. இல்லை என்றால் அப்போது இவர்களுடைய ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும். அந்த குரூப்புக்கு எதிராக கடுமையாக திரும்புவார். என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கும் சார் ஓபிஎஸ் தரப்பு ஆக்ஷன்? நான் அதான் சொல்றேன். ஓபிஎஸ்க்கு இன்னும் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வேற இருக்கா என்ன? சரி, நீங்கள் வந்து நான் என்ன சொல்றேன், 2 தரப்பும் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை போன்றவர்கள் சில பேர் ஆவலாக எதிர்பார்க்கிறது கிடையாது சார். இல்ல இல்ல, வயலன்ஸ் இல்ல, அடித்துக் கொள்ளணும்னா வயலன்ஸ் சொல்லல சார். ஒருவர் மீது ஒரு விமர்சனம். அத சொல்றீங்களா? ஒருவர் மீது ஒரு சார் நடந்ததா இல்லையா? ஆனா ஓபிஎஸ் ரொம்ப சாப்பிட்டு அவர் தர்ம யுத்தம் தான் பிடிக்கும். தர்ம யுத்தம் அந்த மாதிரி இல்ல இல்ல இல்ல. ஓபிஎஸ்க்கு அது பிடிக்கும், வைத்திலிங்கத்துக்கு அது பிடிக்காது, புகழேந்துக்கு அது பிடிக்காது, பழனிசாமிக்கு பிடிக்காது, கேசி பழனிசாமிக்கு பிடிக்காது. அவங்க வேற பாஷையில தான் பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க? உங்க குரூப்ல இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் பேசுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுனாங்களா இல்லையா சார்? பதிலுக்கு அவங்க இவங்கள பத்தி பேசுனாங்களா இல்லையா? இது நடந்தா யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? 2 தரப்பும் ஒருவர் தோலுரித்து காட்ட ஆரம்பித்தால் பலனடைய போவது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி நடைபெற வேண்டும் என்பதும் சிலர் விருப்பமாக இருக்கிறது. நான் சொல்றது ஊடகத்துறையினர் மத்தியிலேயே சிலருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா? சாமர்த்தியமாக பாஜக மேல தூக்கி பழிய போடுறாங்க. பாஜக தான் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் ஆபரேட் பண்ணுது. எங்க சார் பாஜக வந்தது? பாஜக அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டார் சார், 2026 கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழக அரசியலை கொண்டு செல்வதுதான் எங்கள் இலக்கு. சரி, தெளிவா சொல்லிட்டார். ஸ்டேட்மெண்ட். டாக்டர் அன்புமணி என்டார்ஸ்ட் இட். டாக்டர் அன்புமணி என்ன சொல்லிட்டாரு? கூட்டணி ஆட்சி தான். ஆகவே தான் நான் சொன்னேன், இது அந்த கருத்து வேற கருத்துல இருந்து நம்ம இப்ப மறுபடியும் இங்க வரோம். வாங்க வாங்க. டாக்டர் அன்புமணியை நீங்கள் பாமகவை இழுப்பதும் சிரமமாக தான் இருக்கும். பாமக இழுத்தாதான் கொஞ்சம் வலிமையான கூட்டணி வரும்னு சில பேர் சொல்றாங்க. வெறும் தேமுதிகவையும் பூவை ஜெகன்மூர்த்தி வச்சுட்டு நீங்க தேர்தலில் போனீங்கன்னா இதே ரிசல்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட். பாமக அதிமுக பக்கம் போற மாதிரி சில சமிக்கை பாருங்க, விக்கிரவாண்டிலே பார்த்தோமே, அம்மையார் ஜெயலலிதா போட்டோவை போட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் 56,000 ஓட்டு பங்குல அதிமுக. அது எடப்பாடி பக்கம் போறதுக்கான சமிக்கை இல்ல. ஓபிஎஸ் டிடிவி அந்த அணியில இருந்ததுனால பயன்படுத்தக்கூடிய உரிமை இருக்கிறது என்று அவர்கள் கருதினார்கள். அதிமுக தொண்டர்கள் ஓட்டை இழுப்பது என்பதும் அவர்கள் நோக்கமா இருந்தது. அதிமுக தொண்டர்கள் ஓட்டு அல்லது ஆதரவாளர்கள் ஓட்டு ஒரு பகுதி பாமகவுக்கு போச்சு, இன்னொரு பகுதி திமுகவுக்கு போயிருக்கு சார். அதை பத்தி கவலையப்படலாம் இன்றைய அதிமுக. நீங்க இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பாருங்க, இன்னைக்கு தினமலரை பாருங்க, நேற்றைய தினத்தந்தி பத்திரிகை பாருங்க, தரவுகளோட கொடுத்திருக்காங்க. அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கிறது. சரி, எந்த அடிப்படையில் கவலைப்பட வேண்டாமா நீங்கள்? அந்த கேடர்ஸ் எந்த அடிப்படையில் போட்டிருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க சார்? நான் இப்போ அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இல்ல, அவங்க கட்சி நிக்கல. அதுதான் ஆளுங்கட்சி இன்னும் 2 வருஷம் போடக்கூடாது சார், போடக்கூடாது. இது என்ன சார் அவங்க சார்? அப்படின்னா இருங்க சார், பணம் பெரும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, 2000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு. சில பகுதிகளில் கொடுத்ததா எனக்கு தகவல். சரி, அது எல்லா பகுதியிலையும் கொடுக்காம சில பகுதிகளில் மட்டும் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. எல்லா பகுதியிலையும் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஊடகவியலாளர்கள் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், புறக்கணிப்புனா புறக்கணிப்பா இருக்கணும், நோட்டால போட்டிருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கணும். இல்லை ஓட்டுச்சாவடிக்கே போயிடக்கூடாது. அப்படின்னா அந்த தொண்டன் கட்சி உணர்வோடு இருக்கிறான் என்று அர்த்தம். அம்மா காலமாக இருந்தால் இப்படி மாறி போய் நிறைய ஓட்டு டிஎம்கே விழுந்திருக்குமா சார்? அம்மா புறக்கணிச்சிருக்காங்க, அம்மா காலத்திலே தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க, நான் இல்லை என்று சொல்லவில்லை. திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மட்டும்தான் இந்த தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்று அழுத்தமாக வாதாடியவர். சரி, கட்சியினுடைய மானம் மரியாதையை காப்பாற்றணும், நிற்கணும், பயந்து ஓடக்கூடாது, நம்ம தோத்தாலும் நிற்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கருத்து ஏற்கப்படலை, அது வேற விஷயம். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அதிமுக
கீழ்மட்ட நிர்வாகிகளோ தொண்டர்களோ நம்பிக்கை இழந்து வருகிற பல காரணிகளில் இதுவும் ஒரு சமிஞ்சை என்று நான் சொல்லுகிறேன். சரி. ஆகவே நான் சொல்லுகிறேன், வலுவான கூட்டணி அமைக்கணும்னா நீங்க அந்த பழைய புள்ளிக்கு நான் வர, திமுகவுக்கு மட்டும் நெருக்கடி இருக்காது. திமுகவுக்கு நெருக்கடி குறைவாக இருக்கும், அதிமுகவுக்கு அதிகமாக இருக்கும். சரி. 5 சீட்டு ஒரு கட்சி டிசர்விங் வைங்க, எக்ஸ்ன்ற ஒரு கட்சி. அதிமுக அதை அப்ரோச் பண்ணும்போது வேலுமணியோ அல்லது யாரையோ அனுப்பி பேசலாம்னு இவர் முடிவு எடுக்கும்போது அந்த கட்சி ஆரம்பமே 20 அப்பதான் 12-15 வாங்க முடியும். ஆனா அது ஒருத்த எவ்வளோ 5 தான். அப்படி இருக்கு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஒரு 34-37 வாங்கின கட்சி அதிமுக கிட்ட. 50 இல்ல 60 கம்மியா வரவே மாட்டாங்க. 60 கம்மியா கீழே இறங்கவே மாட்டாங்க. பாமக 50 இல்ல 60 கேட்பாங்க. தேமுதிக எவ்வளவு முன்ன அம்மா காலத்துல வாங்கியிருக்காங்க பிரதான எதிர்கட்சியா. திரு விஜயகாந்த் இருந்தாரு, இப்பயும் விஜயகாந்த் இருக்கா மாதிரியே. ஏன்னா அந்த அவருக்கு பெரிய சிம்பத்தி இருக்குன்னு அந்த அம்மா நம்புறாங்க. அதன் காரணமா அவங்களும் கேட்பாங்க, ஒரு 35-40 சீட்டு கேட்பாங்க. அதிமுக இப்படி இறங்கி போய் தான் முன்னா என்ன பேசுவாங்க, டிக்டேட் பண்ணி அவங்க டேர்ம்ஸ்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். இப்போ எந்த கட்சியை நாடி இவர்கள் செல்கிறார்களோ அந்த கட்சியினுடைய டேர்ம்ஸ்ல தான் அதிமுக போக வேண்டும். பட் திமுகவோ அதிமுகவோ நாட்டை ஆளக்கூடிய ஆண்ட கட்சிகள், ஆள போற கட்சிகள், கரெக்ட்டுங்களா? ஆள போற கட்சிகள்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு இணங்கினாதான் நீங்கள் ஆள போகிற கட்சி. இல்ல சார், இல்லனா வீட்ல இருக்க வேண்டிய கட்சி. இப்போ என்டிஏ அலைன்ஸ் ஒன்னு இருக்குல்ல, அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான என்டிஏ அலைன்ஸ், அவங்க கொடுக்கிறது சீட்டு. ஆனா இவங்க கொடுத்தா எம்எல்ஏவே ஆயிடும் அப்படின்றது உங்க பார்வை. அதானே சார் உண்மை. அப்படின்றது உங்க பார்வை. நாட்டை ஆண்ட ஆள போற அந்த மாதிரி கட்சிகள் தானே திமுக. நீங்கள் நான் திரு மாதேஷ் அவர்களை ஒரு விவரமான பத்திரிகையாளராக மதிக்கிறேன். நீங்கள் என்னிடமிருந்து சில கருத்துக்களை என் வழியாக திட்ட வைக்க வேண்டும் என்றோ அல்லது அவர் எம்ஜிஆர் மாதிரி இல்லை ஜெயலலிதா மாதிரி இல்லைன்றது உங்களுக்கு நன்கு தெரிந்தும் கூட நீங்கள் அவரை எம்ஜிஆர் மாதிரி செல்வி ஜெயலலிதா மாதிரி ஒரு சித்தரிப்பு கொடுக்க நீங்கள் முற்படுகிறீர்கள். பட் கட்டமைப்பு சார், கட்சி அது ஒரு கரிஷ்மா. அந்த கட்டமைப்பு அப்படியே இருந்திருக்குமானால் 7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்குமா என்ற கேள்விக்கு நீங்கள் விடையளித்து விட்டு அடுத்த கேள்வியை நீங்கள் முன்னெடுப்பு செல்லுங்கள். 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தது எதனுடைய அடையாளம்? நீங்கள் சொல்லுங்க, எதனுடைய அடையாளம்? ஒரு சரிவு. எம்ஜிஆர் அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ இருந்த மாதிரி இன்று இல்லை என்று அர்த்தம். ஆனா அவருடைய 200% போக்கஸ் 2026 தானே இருக்கு. அது எப்ப இருந்து இருக்குது? ஸ்டார்டிங் இருந்தே அதுவா தானே இருந்துட்டு இருக்கு சார். 2026க்கு போக்கஸாக இருக்கலாம். அதை நீங்கள் அடையக்கூடிய நிலையில் இன்று இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. இன்று இருக்கிறீர்களா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய கிரவுண்ட் எது? கடைசியாக நடந்த தேர்தல். அந்த தேர்தலில் நீங்க உங்களுடைய வாங்கின ஸ்ட்ரென்த் என்ன? சரி சார், நீங்க அது ஒரு காரணமாவே சொல்றீங்க. அது மோடிக்கு ஒரு பாடம் கொடுத்திருக்கும்ல கண்டிப்பா அதிமுகவுக்கு, எடப்பாடிக்கு. ஏதோ ஒரு மெசேஜ் இதுல இருந்து எடுத்துப்பாங்கல்ல, என்ன எடுத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒன்னும் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவர்கள் ஒரு கற்பனையில் இருக்கிறார்கள். என்னன்னா, திமுக ஆட்சி வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தான் போடுவாங்க அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்காங்க. அதாவது திமுக ஆட்சி வேண்டான்னு முடிவு எடுத்தால் நமக்கு வரும்னு நினைத்தா கூட கொஞ்சம் புத்திசாலித்தனம். சரி, முடிவு எடுத்துட்டாங்க. 2026 மே எப்படா வரும்னு உட்காந்துருக்காங்க. ஓகே, நேராக போய் பாக்ஸில் நமக்கு எல்லாம் வரிசையாக குத்திட்டு வந்துடுவான். மே 15 தேதியில் தேர்தல் நடந்தால் 18-20 தேதியில் முடிவு வந்தால் 22ஆம் தேதி போய் கவர்னர் மாளிகையில் லிஸ்ட்டை கொடுத்துட வேண்டியதுதான்னு பல பேர் படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதிமுக தலைவர்கள் அப்படிதான் இருக்கு அவங்க நிலைமை. யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஓகே, சில பேர் மட்டும்தான் அந்த நிலையில் கட்சி இல்லை என்று உணர்ந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த சில நண்பர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சில மாவட்ட செயலாளர்கள் கட்சி நம்பிக்கையூட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறது என்கிறார்கள். நம்பிக்கையோடு இருக்கிறது என்ற வார்த்தைக்கும் கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறது என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல, ரொம்ப நுட்பமா சொன்னீங்க. ஒரு 8% சீமான், இவருக்கு ஒரு 7-8%, 10%, இது ரெண்டும் 16, 15-16. ஆமா, ஒரு அதிருப்தியிலேயே கிட்டத்தட்ட எவ்வளவு 20, ஏற்கனவே 28, இந்த 7 சேர்ந்தா 35 அதிருப்தியிலே இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுக பிஜேபி அலையன்ஸ்க்கு இறங்கி வர தயாரா இல்ல. நிச்சயமாக இருக்காது. இல்ல தானே? நிச்சயமாக இருக்காது. பிஜேபி அதிமுகவோட சேரணும்னு ஏதாவது ஆசையில இருக்காங்களா? எனக்கு தெரிந்து இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு வேறு ஒருவரை கொண்டு வந்தால் அப்படியும் நடக்குமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அதிமுக மைனாரிட்டி ஓட்டு எப்படியாவது பிஜேபியிலிருந்து நவுந்து வந்தால் கிடைத்திடும் என்று இன்னமும் நம்புகிறது. சென்ற தேர்தலில் அது கிடைக்கவில்லை என்று
ஒன்றும் பிரயோஜனத்துக்கு ஆகலை, வேலைக்காகலை என்று தெரிந்த பிறகும் இன்னமும் நம்பிக்கொண்டிருந்தால் ஏமாறுவார்கள். திமுக அணியில் இடதுசாரிகளும் காங்கிரசும் நீடிக்கிற வரை அதிமுக மைனாரிட்டி ஓட்டு வாங்க முடியாது. என்டிஏ அலைன்ஸ்க்குள்ளார அதிமுக போகவே போவாது சார். ஆனால் பிஜேபி, டெல்லி பிஜேபிக்கு அதிமுகவோடு இணங்கி போலான்னு 26ல ஏதேனும் திட்டம் இருக்கா சார்? எனக்கு தெரிந்து இல்லை. அதுதான் நான் சொன்னேன். அண்ணாமலை அவர்கள் நீடிக்கிற வரை அதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ லண்டன் பயணம் உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்றாங்க. ஒருவேளை 4-5 மாதம் அவர் லண்டன் போறாரு அப்படின்னா இங்க ஒரு மாற்றுத் தலைவர் கட்டாயம் போட்டுருவாங்கல்ல? மாற்றுத் தலைவர் போட்டாலும் போடலாம், போடாமையே இருக்கலாம். அமைப்பு பொதுச் செயலாளரை பார்த்துக்க சொல்லலாம், ஒரு அட்கா கமிட்டியை போடலாம், பல்வேறு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, நீங்கள் சொல்வது போல மாற்றுத் தலைவரை போடுவார்கள் என்றால், அது நடந்தால் ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், அப்படி நியமிக்கப்படுபவர் வலிமையாக இருந்தால் பாஜக தலைமை வேறு மாதிரி சிந்திக்கிறதா என்கிற யூகத்திற்கு நாம் வரலாம். பாஜக அணி இப்ப என்டிஏ அலைன்ஸ் இருக்குல்ல, அவங்க அதிமுகவோடு இணங்கி போனால் நிச்சயம் ஒரு வெற்றி பெற முடியும்ல எல்லாருமே சேர்ந்து. வலிமையான கூட்டணி கட்டமைக்கப்பட்டால் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதை மறுப்பதற்கில்லை. ஓகே, அண்ணாமலை தடுக்கிறார். அண்ணாமலை ஏன் அதை விரும்புகிறார்? அண்ணாமலை தடுக்கிறார் என்றல்ல, அண்ணாமலை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்கிறேன் என்று சொன்னால் அவர் மேலிட வழிகாட்டுதலின்படி அவருடைய தன்னுடைய செயலை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். எண்ட் ரிசல்ட் ஒண்ணுமே இல்லையே ஸ்கிரீன். எண்ட் ரிசல்ட் இருக்கிறதா இல்லையா என்று கவலைப்பட வேண்டியவர்கள் பாஜக தலைமை. அதையும் அண்ணாமலை அண்மையில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பாஜக தலைமை கவலைப்பட வேண்டும், அது குறித்து அதிமுக கவலைப்பட தேவையில்லை என்று அண்மையிலே ஒரு பதில் சொன்னார். அதையே நான் உங்களுக்கு பதிலாக சொல்லுகிறேன். இந்தியா முழுமைக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல் மொத்தம் 13 நடந்தது. 13ல் 10 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2ல் பிஜேபி, ஒரு சுயேட்சை. அப்படின்னு பார்க்கும்போது தலை தப்பிருக்கு பிஜேபி. இந்த முறை ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறதே தலை தப்பிருக்கு போல தெரியுது. மக்கள் முழுமையாக அவர்களை புறக்கணிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாங்க. பட் ஏதோ ஒரு காத்து அவங்களுக்கு வீசி இந்த இடத்துல போய் உட்காந்துட்டாங்க போல தெரியுது சார். இது அல்ப திருப்தி என்று நான் சொல்லுவேன். காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்ப திருப்தி, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு காரணம் கொச்சையாக சொல்லவில்லை, அதற்கு எனக்கு மாற்று சொல் தெரியல. அல்பத்தின்னா வெற்றி 10 வெற்றி சார். அதுதான் நான் சொல்றேன். அது என்னன்னு சொல்றேன், என்ன அந்த அல்ப திருப்தின்னு. நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு முயற்சித்தீர்கள். இந்தி கூட்டணியை சேர்ந்த அத்தனை கட்சிகளும் சேர்ந்து கூட பிஜேபி தனியாக பெற்ற சீட்டை நீங்கள் பெற முடியவில்லை. பெற முடியாமல் என்ன சொல்லிவிட்டீர்கள், உங்க நம்பர் குறைஞ்சு போச்சே, நீங்க ஆட்சி அமைக்க முடியலையே அப்படின்னு சின்ன பசங்க ஐயான்ற மாதிரி பரிகசத்துக்குரிய வகையில இந்தி கூட்டணி கட்சிகள் நடந்து கொண்டன. ஆட்சி உங்களுக்கு கிடைக்கல, அத்தனை பேரும் சேர்ந்து துராகபதாரிகளோடு சேர்ந்து நீங்க ஆட்சி அமைக்க முடியல. அவர் தனியா சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டிக்கு ஒரு 30 நாள் ஷார்ட்ன்ற லெவலுக்கு வந்துட்டாரு. அவர்களுக்கு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து அவரை மேட்ச் பண்ண முடியல. சரி, படுதோல்வி அடைந்து விட்டு, அத்தனை பேரும் சேர்ந்து படுதோல்வி அடைந்து விட்டு அவரை பரிகசித்தீர்கள். அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப என்னன்னா, ஒரு உண்மையை மறைக்கிறார்கள். நேற்றைய தினம் பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் அழகா பதில் சொல்லி, அமித் மால்வியா அழகா பதில் சொல்லியிருக்கார். 9 தொகுதிகளில் நாங்கள் ஏற்கனவே இல்லை. இந்த 13ல சுயேட்சைகள் வெற்றி பெற்றவங்க சுயேட்சை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் போலிங் எப்படி நடந்தது அடுத்த நாளே பத்திரிகையில வந்தது. அங்க ஏற்பட்ட கலவரம் பத்தி எல்லாம், அங்க ரகல ரிக்கிங் எல்லாம் பற்றி வந்தது. ஆகவே இது பாஜகவுக்கு எந்த வகையிலையும் செட்பேக் அல்ல. மோடி அந்த உட்கார்ந்ததை இவர்களால் ஜீரணிக்க முடியல. மோடி மறுபடியும் வந்துட்டார், அது வராது அப்படின்னு நினைச்சாங்க. 243 வந்த பிறகும் இவங்க என்ன நினைச்சாங்க, கஷ்டம், மோடிக்கு கஷ்டம், நாயுடு பயங்கர நெருக்கடி கொடுப்பாரு, நிதிஷ் பயங்கர நெருக்கடி கொடுப்பாரு, இவங்களா ஒரு பில்டப் கொடுத்தாங்க. நாயுடும் நிதிஷும் சேர்ந்து ஆட்டம் காட்ட போறாங்க, மந்திரி சபையே இதுவாக போகுது, துணை பிரதமர் கேட்கறாங்க. ஒரு கட்டுக்கதையும் எடுபடல. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நாயுடு நிதிஷ்குமாருக்கும் ஃபுல்லஸ்ட் கோஆபரேஷன் கொடுப்போம்ட்டாங்க. பேட்டி என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கடைசி வரைக்கும் காசிப்லேயே வண்டி ஓட்டினாங்க காங்கிரஸ். இப்பயும் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ப. சிதம்பரம் ஒரு கண்டுபிடிப்பு வெளியிட்டு இருக்காரு, ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. சொல்லிக்க வேண்டியதுதான், அப்படி சொன்னாதான் உற்சாகப்படுத்த முடியும். இங்கேயே நீங்க கூஜா தூக்குற நிலைமைக்கு இருக்கீங்க. திமுகவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ பெருந்தகை தெரியாதனமா ஒரு அரங்க கூட்டத்துல உளறிட்டு, தெரியாதனமா 2 கைத்தட்டல் வர்றதுக்கு ஒரு மனுஷன் பேசக்கூடாதாயா? காங்கிரஸ் கூட்டத்தில் ஒரு கைத்தட்டல் வாங்குறது பேசுனது ஒரு குத்தமாயா? காமராஜ் ஆட்சி அமைக்கிறதும் நம்ம எத்தனை நாள் தான் இன்னொரு கட்சிக்கு பல்ல குத்துக்கு வருதுன்னுட்டாரியா? இதை போய் பெருசா ஊதி பெருசா போட்டு கொடுத்துட்டாங்க டிஎம்கே கிட்ட. போட்டு கொடுத்த உடனே
அண்ணன் டிஎம்கே கிளை செயலாளரை விட வேகமாக இறங்கிட்டார் ஆதரிக்கிறதுக்கு. எல்லா விஷயத்திலையும் சிறப்பான ஆட்சி நடக்குது. அதை விட ஒரு செல்வப்பிரந்தைக்கு ஆதரவாளர் போஸ்டர் அடிச்சார், வாழும் காமராஜர் ஆட்சி நடைபெறுகிறது, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்படி அடிச்சாதான் அண்ணன் தப்பு அரிப்போம், இல்லைன்னா ஆட்சியில இவரை கண்டுக்கவே மாட்டாங்க, வண்டியை ஓட்டி ஆகணும். ஆகவே இந்த நிலைமையில் இருந்து கொண்டு நீங்கள் பிஜேபியை பார்த்து எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க எப்படி கூஜா அடிக்கிறீங்க? இல்லாத இடம் சரி, நீங்களும் நின்றுக்கீங்க. களமாடி இருக்கு பிஜேபி அணி, என்டிஏ அணி. என்டிஏ அணி களமான இடத்துல நாங்க 9 இடத்துல அங்க இல்லவே ஏற்கனவே இல்ல சார். ஏதாவது நான் ஒண்ணு சொல்றத கேளுங்க. இருங்க, வெஸ்ட் பெங்கால்ல ஏதோ பிரச்சனை நடந்ததெல்லாம் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, கதை இல்ல. நான் உங்களுக்கு செய்தி எடுத்து சார், 9 இடங்கள்ல பிஜேபி அடுத்த நாள் செய்தி எடுத்துட்டு வந்து காட்டுங்க. 9 இடங்கள்ல பிஜேபி, அமித் மால்வியா சொல்ற மாதிரி 9 இடங்கள்ல பிஜேபி இல்லாத இடங்கள்ல நாங்க ஏற்கனவே வெற்றி பெறல, அந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதுவல்ல பதில், இதுதான் பதில். இந்தியா முழுக்க ஆளக்கூடிய மோடி அமித்ஷாவால் இந்த 9 சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்படி நினைத்தால ஒரு 2-3 கூட வர முடியல. அப்படி நினைத்து நீங்கள் மகிழ்வதாக இருந்தால் தாராளம் மகிழ்ந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் எப்படி மகிழ்ந்து கொள்கிறதோ அதை போல மகிழ்ந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் கூச்சலிடுவதற்கு அதிக எம்பிக்களை பெற்றிருக்கிறது. அதை தவிர அது ஒன்றும் சாதனை படைக்கவில்லை. முன்பு கூச்சல் போடுவதற்கு குறைவான எம்பிக்களை வைத்திருந்த காங்கிரஸ் இப்போது அதிக எம்பிக்களை வைத்திருக்கிறது. கூச்சலிடுவதற்கும் ரகளை செய்வதற்கும் போராட்டங்கள் நடத்துவதற்கும் ஆட்களை பிடித்திருக்கிறீர்கள். ஆனால் மோடி அவர்கள் தனது பணியை தொடர்வதற்கு அந்த வாய்ப்பை கருதுகிறார். நாயுடு அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பு தந்து மாநிலத்திற்கு என்ன நன்மை பெறலாம் என்று சாதுரியமாக செயல்படுகிறார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி ஆளுநரை சந்திக்க போவதாக நேரம் கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வருது. இது என்ன மாதிரி ஒரு போக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு நீங்க எப்படி பார்க்கறீங்க? நான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொண்டிருக்கிறது என்று கருத்து தெரிவித்த சமயத்திலேயே போலீஸ் ஹை டைம் டு ரியாக்ட் ஃபார் கவுண்டர் ஆக்ஷன், அதிரடியாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். அந்த வகையிலே ஒரு ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டதை நான் வரவேற்கிறேன், அந்த என்கவுண்டரை நான் வரவேற்கிறேன். அதே சமயம் இதில் உள்நோக்கத்தோடு வழக்குகள் நடத்தப்படாமல், விசாரணை நடத்தப்படாமல், உண்மையான குற்றவாளிகள் சரியான திசையில் விசாரணை நடத்தப்பட்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் போலீசார் கொடுக்கிற சில செய்திகளில் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அது அவர்களை வருத்தமடைய செய்திருக்கிறது. திரு ஆம்ஸ்ட்ராங், இறந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கட்ட பஞ்சாயத்துக்காரர் போலவும், அவர் இன்னமும் ரவுடி வேலையில் ஈடுபட்டு வந்தவர் போலவும் சித்தரிப்புகள் செய்யப்படுவதை அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நான் அத்தகைய சித்தரிப்புகள் குறித்து உள்ளே ஆராய்ந்து கமெண்ட் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இதை ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆக்கி அதை முடக்கிவிடக்கூடாது. பல்வேறு கோணங்களில் விசாரணைனா நியாயமான திசையில் நடத்தப்பட வேண்டும். சிலருடைய விருப்பத்திற்காக விசாரணை வளையக்கூடாது. ஆகவேதான் மாயாவதி அவர்களும் சரி, ஆரம்பத்தில் திரு திருமாவளவன் அவர்களும் சரி, உண்மையான குற்றவாளிகள் தானா என்ற சந்தேகத்தை தெரிவித்தார். இன்னைக்கு திருமா அவர்கள் சிஎம் பார்த்துட்டு சொன்ன பேட்டியை நீங்க அதுதான் நான் சொன்னேன். அதெல்லாம் சில அரசியல் போக்குகள், சில காரணங்கள் எல்லாம் மாறுது. ஆகவே நான் விரிவாக விசாரணை விஷயத்துக்குள் போக விரும்பவில்லை. இது காவல்துறை நேர்மையான விசாரணை. நான் எல்லாத்திலையும் உடனே சிபிஐ நான் கேட்க தயாரா இல்லை. ஆனால் அவரது குடும்பத்தினருக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், அவரது கட்சியினருக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். சிலருடைய விஷுவல் திங்கிங்க்கு ஏற்ப இந்த வழக்கை கொண்டு செல்லக்கூடாது. இட் சுட் பி ஒரு நம்பத்தகுந்த முறையில் அந்த விசாரணை நடைபெற வேண்டும். குற்றவாளிகளுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும். அதே போல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நேற்றைய தினம் டிஜிபியும் அடிஷனல் டிஜிபியும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள். இத்தனை நாள் இந்த விளக்கெல்லாம் எங்க போச்சு நான் கேட்கிறேன். ஏ ஷீட்ல எத்தனை, ஏ பிளஸ்ல எத்தனை, அவளெல்லாம் எத்தனை பேர் ஜாமீன்ல இருக்காங்க, அந்த ஜாமீனை எப்ப முடிவு கொண்டு வர்றது, எப்படி போனாங்க, இதெல்லாம் இப்பதானே ஆராய்வீங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணீங்க? ஜூனியர் உடனே 4 பக்கம் கட்டுரை போட்டானே, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பழைய டிஜிபி இருந்தப்ப அந்த கட்டுரை வந்தது. எத்தனை ரவுடிகள் வெளியே இருக்காங்க, மாவட்ட வாரியா பட்டியல் வந்தது, 4 பக்கம் கட்டுரை. அப்ப காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது? A+, B+, இதெல்லாம் இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? ஆகவே வெளியில் தெரியும் கொடூரமான குற்றவாளிகளை அல்லது கொடூரமான ரவுடிகளை சிறையில் அடைப்பதற்கு சட்டபூர்வமான வழிகளை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். கொடுங்குற்றங்கள் ஈடுபடுபவர்கள் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு போலீசினுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். இப்ப இருக்கிற ஆளுநர் திரு RN ரவி அவர்கள்
பிஜேபிக்கு லாபம் கிடைப்பது போல ஒரு அரசியல் ரீதியாக தன்னை சந்திக்க பலரை அவரே அழைப்பதாக எல்லாம் சொல்றாங்களே சார். இதெல்லாம் உங்களுடைய அடிப்படையற்ற அந்த ஹேஷியமான கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கவில்லை. சில செய்திகள் சொல்றாங்க. இல்ல நான் உங்களை குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஆளுநர் தரப்புல சொல்றாங்க. ஆளுநர் அவர்கள் பொதுவாக தன்னை சந்திக்க வருகிறவர்களுக்கு நேரம் தருவது இங்கே மட்டுமல்ல பல மாநிலங்களில் தமிழ்நாடு பிஜேபிக்காக லாபத்தை தேடி தர இந்த வேலையெல்லாம் செய்யும். அதுதான் இதே போலத்தான் காங்கிரஸ் ஆட்சியிலும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆகவே இத்தகைய குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியானவை. காங்கிரஸ் ஆட்சியிலே ராஜ்பவன்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகங்கள் போல் செயல்பட்டன என்று அப்போதும் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. ஆகவே திரு RN ரவி அவர்கள் நேர்மையாகத்தான் செயல்படுகிறார், துணிச்சலாக இருக்கிறார், இத்தகைய விமர்சனங்களை பொருட்படுத்தவில்லை என்பதை நான் வரவேற்கிறேன். நிறைய விஷயங்கள் சார் மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.